எல்லாம் பண்ணிட்டு திருப்பூரில் ஒரு வாடகைக்கு வீடை பிடிக்கலாம், பிடிச்சி மறுபடியும் ஸ்டார்ட் லைஃப் இன் டெக்ஸ்டைல் நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆஃபீஸ் வந்துடுச்சு. இல்லை ரஜினி சாரோடய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், 2 நாள் உட்காந்துருக்கேன் அவர் கூடவே. ரொம்ப ஹம்பிளாக என் பேர் சொல்லி ஸ்ரீனிவாசன் யாருமே எல்லாம் டாப் ஹீரோஸ் டாப் ஹீரோயின்ஸ் நயன்தாரா மேடம்லாம் ரொம்ப ஹம்பிளாக ரெஸ்பெக்டிவ். 130 படத்தில் ஒரு 70-80% பிக் மூவிக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். பெரிய படங்கள் நினச்சா பெரிய ஹீரோ ஆகிடலாம், பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்குன்னு நினச்சேன். 9 to 5 ஜாப்ஸ் இருந்தால் கிட்னி, லிவர், லங்ஸ் எல்லாமே சேஃப்டி ஆகும். கேட்டுங்களா? மேடம் நான் சிரிச்சாலே காமெடி தான். ஆஃபீஸ் சீரீஸில் நடிச்சிருந்தீங்க, அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்பா நல்ல நல்ல கேள்வியாக கேட்குறீங்க. அதாவது நான் உண்மையிலேயே ரொம்ப சினிமாவை நம்பி வந்தவன். அதாவது என்னுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் நான் ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தேன். அதுவும் ஒரு டீம்னால எனக்கு நிற்கிது பாதியில். ஒரு மாபெரும் டீமை க்ரியேட் பண்ணேன். அதாவது நூல் கொடுத்தா கப்பலை இழுப்பேன் நான். கடவுளுக்கு தெரியும். எனக்கு கொடுக்கறது ஒரு நூல் கொடுக்க மாட்டார் கடவுள், எல்லாத்துக்கும் கப்பலே கொடுப்பாரு. ஒரு கப்பல் போனோம்னா இன்னொரு கப்பலை விட்டு இழுத்து சொல்லுவார். அட்லீஸ்ட் ஒரு போட்டாவது கொடுப்பாரு, ஒரு கயிறாவது கொடுப்பாரு. ஒரு நூல் கூட கொடுக்கலன்னா எப்படி இழுப்பீங்க? நான் இழுத்துட்டு வருவேன். எப்படி சார்? ஆமாம், என் பணம் நூலில் இல்லை, என்னுடைய கான்ஃபிடென்ட்டில் இருக்குது. அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு வரேன். நூல் கொடுத்தால் கப்பலை இழுக்கும் மாபெரும் கான்ஃபிடென்ஸு இயற்கையாகவே எனக்கு உண்டு. அப்படி அந்த நூலை நம்பி நூல் கிடைச்சா கப்பல் இழுத்துடலாங்கிறது வந்தது தான் தெரியுமா. பட் அந்த இடத்துல லேட் ஆகிடுச்சு ப்ராசஸ். 15-16 ஆண்டுகள் ஓடி போச்சு. நூலை பிடிச்சி கப்பல் இருக்கிறேன், கப்பல் ஸ்டார்ட்டே ஆகலை. அப்போ எவ்வளோ காலத்துக்கு கப்பலை இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு எல்லை உண்டு. ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் லாக்டவுன் நாங்கள்லாம். எவ்வளோ வருஷம்? 15. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நல்ல வார்த்தை. ஒருத்தருக்கு 3 வருஷம் லாக்டவுன், ஒருத்தருக்கு 10 வருஷம் லாக்டவுன். எழுதப்படாத அறிவிக்கப்படாத சொல்லுவாங்கள வாய்மொழி உத்தரவு லாக்டவுன் சினிமா நடிகர்களுக்கு. இந்த 3 வருஷம் லாக்டவுன் அப்படின்னு 15 வருஷம் 25 வருஷம் லாக்டவுன் இருக்குது. இந்த 25 லாக்டவுனில் மெயினாக பாதிக்கப்பட்டது யாருன்னா, ஃபஸ்ட்டு நடிகர்கள், 2வது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேனல்ஸு, சீரீஸு, அது ஸ்கிரிப்டு அப்படின்னு சேனல் மீடியா சின்னத்திரை சொர்க்கமாயிடுச்சு. எப்படின்னா லாக்டவுனில் சோறு அங்கங்கே ஆக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும். வேறு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஊர் அடைக்கிறதுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். அதான் இந்த எனக்கு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி 4 பேட்ச் கிட்டத்தட்ட 2005, 10, 15, 20, 25 இல்லை 20, இந்த 4-5 வருஷம் பேட்சும் சின்னத்திரை இல்லைன்னா அந்த டைரக்ஷன்ஷிப் டிபார்ட்மெண்ட் அந்த லாக்டவுன்லேருந்து வெளில அந்த பசியிலேருந்து வெளில வந்திருக்க முடியாது. இது அவங்க சேம் ப்ராசஸ் சினிமா. அப்போ இது நடிகர்கள், சினிமா நடிகர்கள். இந்த சினிமா நடிகருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அந்த ஆம்பிஷனுங்கிறது வைராக்கியம். ஸ்டேட் ஃபஸ்ட் படிக்கிறவங்க எதையும் திங்க் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி தான் நாங்கள் இந்த அர்ஜுனன் அம்பு அம்பு தெரியுதா தெரில, அந்த மரம் தெரியுதா தெரில, செடி தெரியுதா தெரில, இல்லை அந்த குருவி தெரியுதா தெரியுது, குருவி தலை தெரியுதா தெரியுது, அதுக்கு அழகு தெரியுதா தெரியுது. இப்படிதான் கணக்கு. இதுதான் சினிமாக்காரருடைய லைஃப். அந்த அழகு தான் குறிய இருக்குமே ஒழிஞ்சு கீழே என்ன இருக்குது தண்ணியாக மரமாக தெரியாது. அதே மாதிரி தான் ஓடுவாங்க சினிமாக்காரங்க. அப்படி போகும்போது என்ன ஆகிடும்னா நிறைய சாக்ரிஃபை பண்ணுவாங்க. அந்த சாக்ரிஃபையில் நானும் ஒரு ஆள். கடைசியில் கொரோனா அட்டி கிட்டி போட்டு என்ன சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்கள்ல,
அதாவது எல்லா வரலையும் போனான்னு சொன்னாங்க. போயிட்டு கொரோனாக்கு அப்புறம் நான் பிளான் பண்ணேன், இந்த மாதிரி மறுபடியும் போய் நம்ம டெக்ஸ்டைலே போயிடலாம், கீழேயோ மேலேயோ நம்ம தொழிலை போய் பார்க்கலான்னு கிளம்பி பிளான் பண்ணிட்டு போனேன். அதுக்கு இடையில ஒரு அயலின்னு ஒரு சீரீஸ் பண்ணேன். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். சினிமா ஓடும்போது அது கொஞ்சம் ரெவன்யூ வந்துச்சு. அப்புறம் தான் கிளம்பிட்டேன். நான் கிளம்பி எல்லாம் பண்ணிட்டு திருப்பூரில் ஒரு வாடகைக்கு வீடை பிடிக்கலாம், பிடிச்சி மறுபடியும் ஸ்டார்ட் லைஃப் இன் டெக்ஸ்டைல் நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆஃபீஸ் வந்துடுச்சு. ஆஃபீஸ் வந்தோடனே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்னடா இதுவா 2 நாளைக்கு நான் வேணும்னே நடிக்கிற டேட்டெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். சரி இவங்க எங்கே வரும்போது 100 நாளுக்குறாங்களே, நம்ம 100 நாள் நடிக்க போகிறோமா, ஏதோ கலெக்டர்னா டெப்டி கலெக்டர்னா 10 நாள் 20 நாள் இருக்க போகுது. பட் இந்த ஃபேக்ட் உண்மை நடந்துச்சு. அவங்க கேட்டது 100 நாள், நான் கொடுத்தது ஒரு 35-40 நாள் தான். பட் அன்னையிலேருந்து எனக்கு அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கேட் ஆச்சு, கொஞ்சம் சர்வைவல் கிடச்சிது. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணலன்னா சர்வைவல் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் 1 2ன்னு இப்போ அது ரொட்டீன் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு கேட்டு 3 பக்கம் ஓப்பன் ஆகிடுச்சு. சினிமா ஒரு மெயின் கேட்டு சினிமா, அடுத்து பேக்கு கேட்டுன்னு எடுத்துக்கிறேன். 2 கேட்டு இருக்க முடியா. முதல் கேட்டு பிரசாத்தில் போட முதல் கேட்டு சினிமா, 2வது கேட்டு இருக்கும் அதே வீதியில் போனீங்கன்னா அது வந்து சேனல்ஸ், வெப் சீரிஸு, ஓடிடிஸு, கெஸ்ட்டு 2 பக்கம். பின்னாடி கேட்டு இருந்ததுன்னா இன்னொரு பெரிய கேட்டு இருக்குது, அது அந்த ரோடு சைட் ரோட்டில் ஓப்பன் பண்ணுறது, அது டிவி சேனல்ஸ். அது மாபெரும் கேட்டு. அது எப்போ ஓப்பன் ஆகும், பிரசாத்தில் இப்போ ஃபுல்லாக கட்டணம் ஆகி அப்போ பேக் என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்கில் விடுவாங்க இல்லையா, இந்த ஃபோரமானில் பின்னாடி கேட்டு ஒன்று இருக்கும், ஆனால் அது சைலண்ட் கேட்டு, ஆனால் அங்கே தான் அத்தனை காரம் நிப்பாண்டுவாங்க, அதுதான் சேனல்ஸ். ஸோ அந்த பக்கம் அந்த சேனல்ஸ் இருக்குது. அது இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணலை, 1 2 ஏதோ பேருக்குன்னு பண்ணேன். பட் மெயின் இப்போ 6 மாதமாக அந்த டாப் குக் டூப் குக், அது ஒரு பெரிய கிரேட் என்ட்ரி. சமைக்கவே தெரியாமல் போய் கற்றுக்கிட்டு தத்தக்கா புத்தக்கான்னு ஓட்டிட்டேன். பட் காமிக்கல் பண்ண முடியல. ஏன் காமிக்கல் பண்ண முடியலன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து இல்லை பப்ளிக் இமேஜ் சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு வெறித்தனம். அந்த சக்ஸஸ் வந்து குக்கிங் புது லைனு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இது ஆஃபீஸுக்கு அப்புறம் தான் யூடியூப் சேனல் போட்டேன் ஃபுல்லாக்கு. ஸோ அதை பார்த்துட்டு கூட வந்திருக்கலாம். பட் எனிவே இப்போ அந்த செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து மெயின் கேட்டு, பிரசாத்தோட மெயின் கேட் வந்து அது கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் கேட் சினிமா, 2வது கேட் ஓடிடி வெப் சீரிஸ் சேனல்ஸு. இது அடுத்து பின்னாடி பெரிய கேட் வந்து சேனல்ஸு சீரியல்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கிறேன். மறுபடியும் ஒரு 20-30 படங்கள். பட் மறுபடியும் போராட்டம் தான், சினிமா வந்து போராட்டம். பட் லிஃப்டிங் தான் வாழ்க்கை. சார் புது ப்ராஜெக்ட் பண்ணிட்டே எப்படி நீங்கள் சேனல்ஸும் பண்ணுறீங்க, யூடியூப் சேனல்ஸ் சரி, தனியாக நீங்கள் பண்ணுற எல்லா ஒர்க்கும் சரி, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? கஷ்டம்தான். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். எப்படின்னா இதை விட பெரிய இப்போ ஒர்க்கே என்னென்னா, சினிமாவில் இருந்துட்டா 10 நாள் வேலை இருக்கும், 20 நாள் ஃப்ரீ. அப்போ அந்த 20 நாளைக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று வயிற்று பிழப்பும் செய்வோம். இப்போ இது என்ன ஆகிடும்னா, சினிமாவும் பண்ணிவிட்டு 20 நாளுக்கும் போது சினிமாவுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஆனால் சேனல்ஸ் போனோம்னு வச்சுங்க, அது வந்து மாதத்துக்கு 25 நாள் கிடைக்கும். அப்போ அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். ஆனால் இப்போ பிராண்டிங் போயிடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு வந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டேன். மாபெரும் வாய்ப்பு சேனல்ஸில் சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ், ஜி குரூப்பு எல்லாத்துலேருந்து எனக்கு மாபெரும் ரெட் கார்பெட் கிடைச்சிது சேனல்ஸில். பட் நான் வந்து அப்போ வந்து அதை போயிருக்கணும். பட் அப்போ என்னென்னா, நான் அந்த சினிமாவை வந்து டக்குன்னு விட்டுற முடியுமா அப்படின்ட்டு இப்போ அதுவும் பண்ணுவேன். இப்போ பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், சினிமா இது 3 பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். மாதத்தில் ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணலாம், மீதி 15 நாளுங்கிறது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும், வாய்ப்பு தேடி அலையணும். அதே நானே ஒரு 20-30 நடிகர்களை தத்தெடுத்து அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி தனியாக போனால்
பக்குங்கும் போகும்போதே பக்குங்கும். அதுக்கு தான் ஒரு 4-5 பேர் 10 பேர் டீமை டெவலப் பண்ணிட்டு ஓகே சார். சார் உங்களோட ஃபுட் விளாக்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறீங்களா இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏதாவது வச்சுருக்கீங்க? சேனல்ஸ் வந்து எனக்கு டிவி சேனல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் எண்டில் வரும், அதாவது லாஸ்ட்டில். அப்போ சேனல்ஸ் போயிட்டோம்னா மற்ற சினிமா பண்ணுறதும் கஷ்டம், ஃபுட் பிளாக் பண்ணிக்கலாம். சினிமா பண்ணுறது கஷ்டம், ஃபுட் பிளாக் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போதைக்கு டைம் பீயிங் ஒரு 5 வருஷத்துக்கு அந்த ஃபுட் பிளாக் வந்து இப்போதைக்கு வீடியோ போயிட்டுருக்கு. அதை இன்னும் மார்க்கெட்டிங் கொண்டு வரல. வீடியோ 2000 வீடியோ 4 மாதத்தில் 2000 வீடியோ 10-15 கோடி பேர் பீப்புள் ரசிகர்லாம் பிளாப்ளா எல்லாம் வந்தாச்சு. பட் அதை மார்க்கெட்டிங் பண்ணுற மோட்டிவேஷனுக்கு அது நல்லா போயிட்டுருக்கு, நல்லா பண்ணுவேன். அதுக்கிடையில் சினிமா அது முழு கலந்து தான் பண்ண முடியும். பட் என்னத்தான் இருந்தாலும் கம்மி ரெவென்யூ உள்ள சினிமா, மிக கம்மியாக ரெவென்யூ உள்ள யூடியூப், இதை நம்பி சர்வே பண்ண முடியல. ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். அதுக்கிடையில் மழை வரும், புயல் வரும், வெள்ளம் வரும், அதுதான். ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக என்னுடைய டெக்ஸ்டைல் எகெயின் பேக் டு ஃபியூச்சர் மாதிரி, பேக் டு பேசிக்ஸ் மாதிரி டெக்ஸ்டைலை சாம்பிளிங் கிம்பிளிங்கெல்லாம் பண்ணி இந்த திரை உலகத்தையும் திரை ப்ரொடியூசர்ஸையும் டெக்ஸ்டைலையும் கிளப் பண்ணோம்னா கொஞ்சம் ரெண்டும் ஆரோக்கியமான துறை. சினிமாக்காரங்களுக்கு டெக்ஸ்டைல் தேவை, டெக்ஸ்டைல்காரங்களுக்கு சினிமா தேவை. அது ரெண்டையும் கிளப் பண்ணும்போது ரெண்டுமே சுக்கிரன் தான். ஸோ அதோட வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காட் கிரேஸ், அது எனக்கு லைஃப் ஸ்டைல் கொடுக்குமா இல்லையோ, எதிர்கால ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆரோக்கியமான இந்த சினிமாவில் உள்ள லாக்டவுன் 3 இயர், லாக்டவுன் 5 இயர், 10 இயர், 20 இயர்ஸ், 25 இயர்ஸ் லாக்டவுன் நடக்குது இல்லையா, கடந்த கால பீப்புளுக்கு நடந்துச்சு இல்லையா. ஃபியூச்சரில் இந்த டெக்ஸ்டைல் பீப்புளும் சினிமா பீப்புளும் ஆரோக்கியமாக ரயில்வே கோடுகள் மாதிரி போனாங்கன்னா எதிர்கால யங் ஜென்ரேஷன் சினிமாவுக்கு வர்றவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வந்தவங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைலுக்கு வந்தவங்களாம் சொர்க்கத்துக்கு வந்தவங்க. அதுக்கான முயற்சி பண்ணுறேன். அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எது நடக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே சார். சார் இங்கே ஃபுட் விளாக் மூலமாக லேக்ஸில் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்குது, அது உண்மையா? இல்லை லேக்ஸில் சம்பாதிக்கல. இந்த பிராண்டிங் ஃபுட் பிளாகில் வந்து எனக்கு 100 கோடியிலேருந்து 1000 கோடி ரசிகர்களே ஒரு 3000-4000 பேர் பார்க்குறாங்க, எனக்கு தெரியுது. ஸோ பிராண்டிங் மணி இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் மணி பீப்புள் வந்து லைக் நல்லா சாப்பிட்றாரு, நல்ல கருத்துக்களை சொல்கிறாரு. நிறைய கேன்சர் பேஷண்ட் வந்து சாப்பிட்டு க்யூர் ஆக்கணும்னு வாழ்த்துறாங்க. எல்லா பெண்களும் வாழ்த்துறாங்க, எப்படி இங்கே சமைக்கிறீங்க கற்றுக்கிட்டீங்களே அப்படின்னு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மணி இல்லை, மணி இப்போ சினிமாவும் த்ரோ மணி, அப்புறம் யூடியூப்பும் நோ மணி. அடுத்து என்ன, சேனல்ஸு கொஞ்சம் ஃபண்டு வரும், அது சர்வைவல் தான் வரும். அதே சீரியல் பண்ணால் ஸ்டாண்டர்ட் மணி வந்துடும். பட்டு சீரியல் போகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்டைலையும் இதையும் வச்சு உருட்டி பார்ப்போம். ஒரு 1 or 2 இயரில் தெரிஞ்சிடும். பட் பிராண்டிங் தான் யூடியூப்னால தான் எனக்கு இந்த அளவுக்கு ரீச் கிடைச்சி. ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வந்துடாதா சார்? ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்யுது. மெயினாக எனக்கு என்ன இது வரும்னா, இந்த சளி காய்ச்சி, இந்த கிளைமேட்டு மைனர் தான் வரும். ஒரு இருமல், சளி, காய்ச்சல், இந்த மாதிரி மைனர் டிசீசஸ் நேச்சுரல் கலாமிட்டிலாம் வருது இல்லைங்களா. அந்த மாதிரி பெரிய டிசீஸ், சுகரு, ஐயோ ப்ரெஷர்னால விழுந்துட்டாரு, சுகர்னால விழுந்துட்டாரு, ஹார்ட்டு, லங்ஸு அப்படியெல்லாம் வராது. வந்தால் சின்ன டிசீஸு ரொம்ப கேர் எடுத்து, ஒரு ஜுரம் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருவோம். 4 நாள் லீவ் போட்டுருவேன், போய் அட்மிட் ஆகிடுவேன். கேர் எடுத்துட்டு தான் வருவேன். வருது, கண்டிப்பாக வருது. இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விளாக் பண்ணணுமா அப்படின்னு எப்போயாவது தோணியிருக்குமா? சாப்பாடு வந்து நான் சாப்பாடுனால எனக்கு டிசீஸ் வரல. எனக்கு தெரியும் என் பாடி, அது ஒரு குட் நியூஸு. நான் வந்து டாப் குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்துக்குள்ளே தான் ஃபுட் பிளாக் ஆரம்பித்தேன். ஆஃபீஸில் என்ன கலீக்ஸ் என்னோட இருக்கிறவங்கலாம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, நான் மட்டும் தான் சினிமா ஆர்டிஸ்ட்டு. அவங்க கேட்டாங்க, உனக்கு எவ்வளோ இருக்குது, இன்ஸ்டாவில் இருக்குது, ஃபாலோ பிளாப்லான்னாங்க. அது அந்த ஒரு பொண்ணு கேட்டதுனால அது என்னடா நம்மளை இப்படி கேட்குறாங்களே
ஓப்பன் ஆரம்பித்தது தான். பட்டு அதில் வந்து அப்புறம் அந்த மாதிரி ஃபுட்டுனால எனக்கு எந்த கெடுதலும் கிடையாது. 60 ஆச்சு. 60ல் போய் நான் சமைக்கிறேன். இப்போ டாப் கூட்டு பொண்ணு சமைக்கும் போது எனக்கு வந்து பாடி ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு 25 இயர்ஸ் யங்காக இருக்கு. ஓகே சார். சார் ஃபுட் பிளாக்ல அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்களா? ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் கேட்க. ஓகே. நோ கமெண்ட்ஸ். எதனால சார்? ஏன்னா சொல்லுவாங்க என்ன எனக்கு ஒரு பழமொழி உண்டு. நான் ராமகிருஷ்ண ஆர்பிலேஷனில் படித்தவன், விவேகானந்தரில். மனிதர் உன்னை புகழும் போதும் இகழும் போதும் உணர்ச்சி வசப்படாது. அதான் அந்த ராமகிருஷ்ண பழமொழி. இருந்தால் ஒரு மனிதன் உன்னை புகழும் போதும் இகழும் போதும் உணர்ச்சி வசப்படாது. நன்றாக நடப்பவன் தூசியை கெடுப்பதில்லை, நன்றாக வாழ்பவன் பிறரை கெடுப்பதில்லை. அதனால் எதுவும் கடந்து போகணும்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். யாரையும் ப்ளேம் பண்ணுறதோ அப்படின்னா நோயெல்லாம் ஒன்றும் பெருசாக எனக்கு கடவுளுக்கு அல்ல. அதுக்காக சுகர் இல்லாமல் இருக்கும், பிபி இருக்கும். அதுக்கெல்லாம் கேர் வந்து அலோபதி தான் த பெஸ்ட்டு. உடனே க்யூர் ஆகணும்னா அலோபதி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகணும்னா ஆயுர்வேதிக்கு. அதுக்காக அலோபதியெல்லாம் விட முடியாது. அலோபதினா வேலையே செய்ய முடியாது. அலோபதி த மஸ்ட், ஆனால் த பெஸ்ட் ஆயுர்வேதிக். ஓகே சார். சார் உங்கள் காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன? நீங்கள் தான் சூஸ் பண்ணுவீங்களா? எஸ், ஐ எம் த ஓன். நான் வந்து டாப் 10 பிராண்ட்ஸ் இந்த வேர்ல்டுக்கு வந்து காஸ்டியூம் டிசைனர். ஃபார்ச்சூன் 500 கம்பெனிக்கு நான் தான் ஒரு டெக்ஸ்டைல் டிசைனே நான் தான் பண்ணுவேன். லாகாஸ்ட், க்ரோக்கடைல், இந்த மாதிரி பிராண்ட்ஸு. அது வந்து ஒரு 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்னால் டெவலப்டு சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனிக்கு என்னுடைய ஓன் டிஷர்ட்டை ஐ எம் கிரியேட் த டிசைன், ஐ எம் சப்ளைங் டு ஆல் ஓவர் த வேர்ல்டு. இன்னும் அந்த கடவுள் கொடுத்த கலை அதெல்லாம் டூப்ளிகேஷனே இல்லாமல் இருக்குது. க்ரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சு, இந்த டாப் குக்கு போனல அப்போ போன உடனே லேடிஸ் எல்லாம் இப்போ எப்போவும் சினிமாவில் 2 பேர் தான் இருப்பாங்க. இங்கே டாப் 7 பேர் 8 பேர், கலர்ஃபுல் ஸ்டேஜ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெல்னா, ஷிவானி, பிரித்தா 3 பேர். அங்கிட்டு கிரண் இன்னும் கலராக வந்து. நான் முதல் நாள் போனேன், ஒன்றும் சுமாராக தான் இருந்துச்சு. நான் அப்போ யூடியூப்லேயே ஆரம்பிச்சிட்டேன் கலர்ஃபுல்லாக. பட் காம்படிஷன் ஆஃப் கலர்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்தேன். சரி, ஐ கிரியேட் த சில்க் சாரீஸ். பியூர் சில்க் தான், பியூர் சில்க் சாரீஸு. எப்படி கோயிலில் போய் வாங்குவேன், டேமேஜ்டு வாங்குவேன். அதெல்லாம் வாங்கி ஷூட்டிங் பர்பஸ் தைச்சி கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரெஸ்ஸு 200 ட்ரெஸ்ஸு பண்ணால் இப்போ இதுவே எனக்கு வந்து ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. முண்டா சிந்தாஸ்லாம் கட்டி ஒரு பிராண்டிங், பீப்புள் லைக் தம். இப்போ இது நல்லா இருக்காது இல்லையா? நல்லா இருக்கு. அது மாதிரி கண்ணாடி டிசைன், இதை ஆஃபீஸ் கொடுத்த வரோம். ஆஃபீஸ் சீரியஸ் தான் என்னுடைய ஐடென்டிட்டி சொல்லுவாங்கள்ல. எம்ஜிஆர் சாருக்கு குள்ளா மாதிரி டிஎஸ்ஆருக்கு கண்ணாடி. இது வந்து கிரெடிட் கோட்டு ஆஃபீஸ் டீம், த டைரக்டர், அப்புறம் இந்த ஆஃபீஸ் டீமுடைய ஃபவுண்டேஷன் தான் இந்த இது. அதில் கொஞ்சம் கிரியேட் பண்ணிட்டேன் டிசைன்ஸு, லேடிஸ் டிசைன்ஸு, தாலிக்கொடி அதெல்லாம் பண்ணால் அது அப்படி ஏதாவது சொல்கிறேன். சக்ஸஸ் வந்து எந்த ரூபத்தில் வரும், இது ஒரு பிராண்டிங் ஆகிடுச்சு. எங்கே போனாலும் இது ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நானும் இன்னும் நிறைய க்ரியேட் பண்ணுவேன். என்னுடைய கேரக்டர் வந்து 25% ஆக்டிங், 25% டைலாக், 25% காஸ்டியூம்ஸ், 25% மேக்கப்ஸ். ஓகே சார். ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், நீங்கள் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? உங்களுக்கு சினிமா சான்ஸ் ஈஸியாக கிடைச்சதா இல்லை இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததா? அது படித்த ஆர்டிஸ்ட் படித்த வந்தேன், போனேன், உள்ளே நுழைஞ்சிட்டேன். பட்டு பிஸ்னஸ் மேனும் இதுதான் பெரிய தப்பு பண்ணுறாங்க. பிஸ்னஸ் மேனுக்கும் சினிமாவுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் சினிமாக்குள்ளே வந்தால்தான் அவங்களுடைய உழைப்பு வந்து பிரதிபலிக்கப்படும். சினிமாங்கிறது ஒரு மீடியா. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பர்சனை சொல்லுவேன், சரவணா அண்ணாச்சி. 30,000 பேருக்கு வேலை கொடுக்குறாரு. அது பெரிய மேட்டர் இல்லை. அவரை விட 30,000 பேருக்கு வேலை கொடுக்குற பல பில்லியன்ஸை நான் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால்
அவங்க வந்து தன்னை ஐடென்டிஃபை ஒரு அண்ணனாக, தம்பியாக, மாமாவாக, சித்தப்பாவாக, அக்காவாக, அண்ணியாக எப்போ மக்கள் முன்னாடி சல்யூட் அண்ட் சர்வன்ட் மக்களுக்கு முன்னாடி வாடுறாங்க, நடிக்கிறாங்க. அதில் இப்போ நான் வந்து சேதுபதியில் ஆஃபீஸர்லாம், ஜட்ஜுன்னா ஜட்ஜு தான். இந்த கதைக்கு அப்படி வாழணும், அவ்வளோதான். அதனால் ஒவ்வொரு பிஸ்னஸ்மேனும் நடிகனாக வளரணும், வாழணும்னு என்னுடைய ஆசை. பணம் வந்து அவங்க பிஸ்னஸே சம்பாதிச்சு போயிடலாம், அண்ணாச்சிக்கு சம்பாதிக்க தெரியாதா? இருந்தாலும் அவங்க மாதிரி நிறைய பீப்புள் வந்து சினிமாவை நேசித்து வாழ்ந்து 10 தலைமுறைக்கு இன்றைக்கி எம்ஜிஆர் சார், எம்ஜி ராமச்சந்திரன் புகைவண்டி நிலையம், முதலமைச்சர் அம்மா பேர், கலைஞர் சார் பேர், கலாம்பாக்கம் யார் பேர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஒரு சினிமாவோட சிற்பி, அவ்வளோ பெரிய பராசக்தியோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் பேரில் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் சினிமா. அதனால் சினிமா வந்து நான் நேசித்து சொல்கிறேன். உதாரணம் கலாம்பாக்கம் கலைஞர், 3 பேருமே லெஜெண்ட்ஸ் சினிமா இல்லையா சார்? ரீசன்ட் டேஸில் நீங்கள் பண்ணிட்டு இருக்க மூவிஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். 130 படத்தில் ஒரு 70-80% பிக் மூவிக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். பெரிய படங்கள் நினச்சா பெரிய ஹீரோ ஆகிடலாம், பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்குன்னு நினச்சேன். பட் அது பிஃபோர் வெப் சீரிஸ் முன்ன அது ஒரு பிராண்டிங்காக பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு 30-40 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு சின்ன டைரக்டர்கிட்டையும் சின்ன மூவிலையும் கொஞ்சம் பேமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பேமெண்ட் கம்மியாக இருக்கும், சலுகைகள் கம்மியாக இருக்கும். பட் இவங்களுடைய படங்கள் வரணும் மேலே, இவங்களும் நல்லா இருக்கணும். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு மூவி ஒரு சின்ன நியூ ப்ரொடியூசர்ஸ், நியூ டைரக்டர்ஸ், நியூ ஆர்டிஸ்ட்டு, அந்த நியூ ஃபேஸ் டீமோட போய் அப்பப்போ சப்போர்ட்டிங்காக ஹெல்ப் பண்ணலாம். பணம் வாங்குவோம், பணம்லாம் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்படி பெரிய நடிகர்கள் போகிறாங்களோ இல்லையோ, நான் போய் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பண்ணுறேன். ஒரு 8 மூவி இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகே சார். விஜய் ஆண்டனி சார், சசிகுமார் சார், அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? விஜய் ஆண்டனி சார் அவர் வந்து என்ன சொல்கிறது, வெரி ஜென்டில்மேன் அண்ட் இன்னசென்ட் பர்சன். அவரோட 2 படம் ஒர்க் பண்ணிட்டேன், இது 3ஆவது படம் பண்ணுறேன். 3ஆவது படம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஹம்பிள் மேன். அவர் வந்து மியூசிக் டைரக்டர், டெடிகேட்டர், ஒரே கல்லில் 2 மாங்காய் நல்லா பண்ணுறாரு, லாங் டைமாக ஜெயின் பண்ணுறாரு, வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன். சசிகுமார் தான் டைரக்டர், அவரோட நல்லா பழகுவேன், பேசுவேன், அவரோடையும் பண்ணுறேன். ஸோ எல்லா நடிகர்களுமே வெரி இன்னசென்ட் பர்சன்ஸ். இதில் யார் வசதி யார் மட்டும் அப்படின்னு சினிமாக்குள்ளே சொல்ல முடியாது. சினிமா விட்டு அவுட் ஆஃப் ஃபீல்டு போகும்போது தான் அவங்கள பற்றி நம்ம முழுசாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இப்படி சினிமாக்குள்ளே இருக்கும்போது எல்லாம் ரஜினி சாரோடையும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 2 நாள் உட்காந்துருக்கேன் அவர் கூடவே. ரொம்ப ஹம்பிளாக, என் பேர் சொல்லி ஸ்ரீனிவாசன் ரொம்ப எல்லாருமே எல்லாம் டாப் ஹீரோஸ், டாப் ஹீரோயின்ஸ், நயன்தாரா மேடம்லாம் ரொம்ப ஹம்பிளாக ரெஸ்பெக்டிவ். அந்த பணம் கொடுக்குறாங்களோ இல்லையா, அந்த ஏஜுக்கு ரெஸ்பெக்டு, நடிப்புக்கு ரெஸ்பெக்டு, நிறைய பேர், கீர்த்தி மேடம் ரெஸ்பெக்ட், தேவரேசன், நல்ல ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூடை நான் சினிமாவில் தான் பார்த்தேன். மற்றதில் வந்து என்னால் பணம், பிஸ்னஸ், பணம் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன். மணி இருக்கும் போது மரியாதை கிடைக்கும். இங்கே மணி வாங்குகிற இடத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவல் தான் நான். பட் ஐ கெட் எ வெரி எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பெக்ட் ஃப்ரம் யூத் டைரக்டர்ஸ், எனி ஆர்டிஸ்ட். பெரிய டைரக்டர்ஸ்னால் நான் பண்ண முடியல. யங் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் அண்ட் எனி ஆர்டிஸ்ட் இன் ஸ்பெஷலி சவுத் இண்டியன் சினிமா. ஓகே சார். சினிமாவுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, திரும்ப சினிமா கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கா? பிஸ்னஸ் வந்து நான் அபவ் சினிமா தான் சர்வைவல். பிஸ்னஸ் இனி பண்ணலாம், இல்லை பிக் பிஸ்னஸ் பண்ணுவேன், ஒரு சப்போர்ட்டிங்காக தான் பண்ணுவேன். சின்ன பிஸ்னஸ்லாம் போக மாட்டேன். சர்வைவல் அப்புறம் லைஃப் ஓடணும் இல்லை மேடம். ஒரு 10-12 வருஷம் தான் ஆட முடியும், ஓட முடியும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கூட 70க்கு மேலே பண்ணிக்குவேன். நான் 60-70 வயதுலையும் ஓட்டுவேன் சினிமா. 70க்கு மேலே சினிமா கொஞ்சம் இப்போ ஓட முடியாது, வெளியூர் முன்ன மாதிரிலாம் போக முடியாது. நிறைய டிஸ்டர்பன்ஸ் எனக்கு. ஃப்ளைட்டில் போக முடியல, ஃப்ளைட்டில் தான் போகணும், காரில் போக முடியாது. காரில் தான் போகணுன்னா
அது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஃப்ளைட்டில் போனால் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ட்ரெயினில் போகவே முடியாது, பஸ்ஸில் போகவே முடியாது. சிரிப்பு 2 நாள் நடிக்கணும்னா 4 நாள் வேணும், இல்லை தூங்குறதுக்கு ஒரு நாள் வேணும், நைட்டு தூங்க முடியாது. சில போராட்டங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி சர்வே பண்ணி தான் ஆகணும். சினிமா 100 லைவ் டைம் நான் சினிமாவில் இருப்பேன். ஓகே சார். இப்போ வர பிஸ்னஸ் மேன்ஸுக்கோ இல்லை ஒரு யங் ஆர்டிஸ்ட்டுக்கோ நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்னால் எதாக இருக்கும்? எப்போ இந்தியா வந்து யங் பிஸ்னஸ்மேனுக்கு என்ன ஒரு அறிவுரைன்னு கேட்டீங்க. இட்ஸ் வெரி வேலிட் பாயிண்ட் ஃபார் ஸ்பெஷலி இந்தியன். இன்றைக்கி அமெரிக்கன் பிஸ்னஸ் விசா அல்லது அங்கே ரெசிடென்ஷியல் விசா, பர்மனன்ட் ரெசிடென்ஷியல் பிஸ்னஸ் விசா, பிரிட்டிஷ் விசா, கனடியன் விசா, ஆஸ்திரேலியன் விசா, அந்த லெவலுக்கு இந்தியன் விசா வேர்ல்டுக்கு அதே மைலேஜில் இருக்கணும். அப்போ தான் இந்தியன் பிஸ்னஸ்மேனுக்கு ஒரு குளோபலி ஹெல்த்தி கிடைக்கும். ஏன்னா இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. இந்தியா வந்து குளோபலைஸ்டு பண்ணுறதுனால நிறைய லைஃப்பில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு கம்யூனிகேஷனால் ஒரு 5 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்கறது நின்று போச்சு என் வாழ்க்கையில். ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, ஒரு 5 கோடி பேருக்கு வேலை நம்ம தமிழ் மக்களுக்கு ஸ்பெஷலி இந்தியன் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சது என்னுடைய ட்ரீம் வந்து ஒரு 1 லட்சம் 5 லட்சம் பேருக்குள்ளே முடிஞ்சு போச்சு. பட் அது இனி யங் ஜென்ரேஷனுக்கு, ஒவ்வொரு யங் ஜென்ரேஷன் பீப்புளும் இந்தியனுக்கு ஒரு ஃபாரினர் இந்தியா வந்தால் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும், அதை வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செய்யணும். அப்போ செய்யும்போது டிசிப்ளின் வந்துடும். டிசிப்ளின் வந்தால் நமக்கு பிஸ்னஸ் விசா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பிஸ்னஸ் விசாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது ஒரு கண்ட்ரி பொருளாதார நாடாகும், ஈக்குவலைஸ்டும் ஆகும். ஸோ இதெல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு பிஸ்னஸ்மேனும் குளோபலைஸ்டு பிஸ்னஸ் பண்ணுங்க. முதல்ல தமிழ்நாடு பண்ணோம், அப்புறம் இந்தியா பண்ணோம், அப்புறம் பாரிஸ் பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சவுத் தமிழ். இப்போ அப்படி கிடையாது. யூ ஸ்டார்ட் த பிஸ்னஸ் குளோபலி, யூ ரன் த பிஸ்னஸ் குளோபலி, யூ ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் குளோபலி. ஸோ ஒவ்வொரு தமிழும் குளோபல் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அதுவே என்னுடைய அந்த வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் நமக்கு பிஸ்னஸ்லாம் வேண்டாம், 9 to 5 ஜாப் ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க? 9 to 5 ஜாப்ஸ் இருந்தால் கிட்னி, லிவர், லங்ஸ் எல்லாமே சேஃப்டி ஆகும். கேட்டுங்களா? ஆனால் 100 பேருக்கு வேலை கொடுக்குற புண்ணியம் கிடைக்குமா? கிடைக்கிது. புரியுதுங்களா? இன்றைக்கி எவ்வளோ பெரிய டாட்டா, எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா? அவர் ஒரு 20 ஜெனரேஷனுக்கு புண்ணியத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். புரிஞ்சுங்களா? தமிழ்நாட்டில் சொல்ல போனால் டிவிஎஸ், இந்த காலத்தில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இது 100,000 கிட்னி, லிவர், லங்ஸுக்கு சோறு போடுறது புண்ணியமா? என் வயிற்றுக்கு சோறு போடலாம், மிஞ்சி போனால் ஜாப் போயிரு 5 பேருக்கு சோறு போடலாம். ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, 2 குழந்தைகள், 5 பேர். 5 கிட்னி 5 இதை காப்பாற்றினா ஹாப்பியாக? 5000 கிட்னி, லிவர், லங்ஸுக்கு நான் வந்து சோறு போடுறேங்கிறது ஹாப்பியாக? அது அவங்கவுங்களுடைய மனநிலை. ஏன்னா நான் சொல்கிறது கிட்னி, லிவர், லங்ஸுங்கிறது என் வார்த்தையில் ஊறி போச்சு. அதனால சொல்கிறேன், ஜாப் போயர் அவங்க சேஃப்டியாக இருக்கணும். 100 இயர்ஸ் வேணால் வாழலாம். முடிஞ்சு இந்த பிஸ்னஸ்மேன் மக்களுக்கு தொண்டை ஆட்டுறவங்க 50 வயசு வாழ்ந்தாலும் போதும், மீதி 50 வருஷத்துக்கு அவங்க செஞ்ச அந்த புண்ணியமே காப்பாற்றும். இந்த பேட்டி வந்து ஸ்பெஷலி ஃபார் மிஸ்டர் வெற்றி ஆஃபீஸ் வெப் சீரிஸுடைய என்னுடைய ஒரு வார்த்தையும் இவர் செதுக்கினது தான். ஸோ அதனால் இவர் மேலே ஒரு எனக்கு அபரிதமான ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. அடுத்தடுத்து இவரும் நானும் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். இவருடைய எழுத்துக்கள் என்னுடைய முத்துக்களாக வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எழுத்துக்களும் இந்த முத்துக்களும் உங்களுக்கு தொடர்ந்து மலர்களாக வந்து கொண்டே இருக்கும். பாய்.